நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும் பாத்திரர்களாய் மாற வேண்டும் ஐயா. நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னீரே தகப்பனே. ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்பது எங்கள் வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிறது. எங்களை சாட்சியாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவன் தேவனிடத்தில் அன்பு செலுத்தவும் முடியாது இல்லையா? மனுக்குலத்தை தேவன் அதிகம் நேசிக்கிறான். பிசாசு பாவம் செய்து தள்ளப்பட்டான். மனிதனும் பாவம் செய்து என்ன பண்ண, அவனை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்தை துரத்தி விட்டார். ஆனால் சாத்தான் பின்னாடியே ஆண்டவர் போகவே இல்லை. அவனை தள்ளுனது தான். சாத்தானே நீ எங்கேப்பா இருக்கிற, நீ தப்பு பண்ணிட்டியே சொல்லி அவர் பின்னாடியே தேடி போகவில்லை. ஆனால் மனிதனை தேடி போகிறார். மனிதனை தேடி போகிறார். தவறு செய்த மனிதனை அவர் தேடி போய் அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு, அவன் அந்த பாவ நிலையிலையும் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்து, அவனுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்து தன் குமாரனை ஆண்டவர் பலியாக அனுப்பி அந்த மனிதனை மீட்கும்படியாக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய். ஆமாம். இந்த தேவனை குறித்து அன்பு நமக்கு புரியலன்னா நம்மக்கிட்ட இந்த அன்பு வெளியே வராது. அதனால் கடவுளை குறித்த அன்பு, நம்மளுக்கு கடவுள் எவ்வளோ நேசிக்கிறார், அந்த நேசத்துடைய அளவுகோல் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, மனித அளவுகோல் இல்லாது நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணோன்னு உடனே கோச்சிக்கிட்டு நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன, நம்ம சின்ன சின்ன காரியங்கள் மிஸ்டேக்கு பண்ணும்போது, இல்லை மற்றவங்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யணும் உடனே அவங்க நட்பை குறைச்சிக்கிறது, இப்படிலாம் ஆண்டவர் பண்ணுறதில்ல. ஆண்டவர் அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் அளவிட முடியாததாக இருக்கிறது இல்லையா? அதை உணர்ந்துட்டேன். சொன்னார், எவ்வளோ ஒரு உனக்கு விரோதமாக எத்தனை பாவங்கள் செய்திருக்கிறேன், எத்தனை முறை என்னை நீங்கள் எச்சரித்திருக்கீங்க, அப்போ கூட நான் பல முறை தவறுகள் செய்திருக்கேன், ஆனால் அப்போ கூட நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களே, அப்போ கூட என்ன கைவிடலையே. அப்போது அதெல்லாம் புரிஞ்ச பிறகு நம்ம அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்ம என்ன பார்த்து வருகிறோன்னா, மிக முக்கியமான 3 கேரக்டர். ஒன்று ஆண்டவர் மனுஷன் எதிர்பார்க்கறது, ஒன்று விசுவாசம், இன்னொன்று வந்து அன்பு இல்லையா, இன்னொன்று வந்து கீழ்ப்படுதல். இது ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு மனுஷனிடத்தில். அது மனிதனாய் வந்து இயேசுவின் இடத்துல இந்த ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது. அவர் மாத்திரமே பிதாவுக்கு 100% அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் தான் பிதாவினுடைய முழு அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்பை இந்த மனுக்குலத்துக்கு செலுத்தினார். பிதா எவ்வளவாய் இயேசுவை நேசிக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதனால தான் அந்த அன்பை பிதாவை மேலே செலுத்த முடிஞ்சது. அந்த பிதா மனுக்குலத்தை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்ட இயேசு, அதனால் அந்த மனுக்குலத்தை இயேசுவை நேசித்தார் இல்லையா? அதை தான் பார்த்துட்டு வருகிறோம். கடவுளை நாம் நேசிப்பதும் மனுக்குலத்தை நேசிப்பது தான் தேவனுடைய பிரதான திட்டம். அதில் தான் பரலோகமே அடங்கியிருக்கிறது இல்லையா? பரலோகத்தில் அதுதான் நடக்குது. பிதாவை அன்பு கூறுவது, மனுக்குலத்தை நேசிக்கிறது தான். அப்படிப்பட்ட மக்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போது இதுதான் வேதத்துடைய ஒரு மைய பொருளாக இருக்குது. பிதாவை முழு மனதோடு அன்பு கூறணும். இதுதான் கட்டளைகள், எல்லாம் கோட்பாடுகள் எல்லாம் இதுக்குள்ளே தான் அடக்கி வைத்திருக்கிறார். அதை புரிந்துக்கிட்டு தான் யாக்கோபு, இது ஒரு ராஜரீக பிரமாணம், இது ஒரு ராஜரீக பிரமாணம். எல்லா கட்டளைகளுக்கும் எல்லா பிரமாணங்களுக்கும், பிரமாணம் என்பது ஒரு சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறைகள், இது இப்படி தான் இருக்கணும், அது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் பிரமாணம். அந்த பிரமாணம் சட்டத்திட்டங்கள், எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லா பிரமாணங்களும் இந்த அன்புக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. இதுதான் வந்து ராஜரீக பிரமாணம்னா எல்லாத்தையும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இதுதான் அது ஆளுகை செய்கிறது. இந்த அன்பு என்ற ஒன்று வந்துடுச்சுன்னா எல்லா கட்டளையும் அதுக்குள்ளே உள்ள அடங்கிடும். அப்போது அன்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் அன்பாகவே, அன்பு இல்லாதவன் தேவனை க்ளோஸ் ஆளு. ஆமாம், நீ அன்பு இல்லாத உனக்கு ஆண்டவர் பற்றி தெரியாத பாவன்னு அர்த்தம். அப்போது அன்பு புரிஞ்சுக்கிட்டால் தான் கடவுளை புரிஞ்சிக்க முடியும்.
அப்போ தான் நாம் அன்பு செலுத்த முடியும். தேவனை அன்பு செலுத்த முடியும், மனுஷனை அன்பு செலுத்த முடியும் இல்லையா? அந்த அன்பு புரிஞ்சிச்சுன்னா ஓடோடி வருவோம், தாகமாய் வருவோம். அந்த அன்பு நம்மளை அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி அதுக்கு அன்புக்கு ஒரு பவர் இருக்குது. அப்படியே நாம் போல கூட அதை இழுத்துடும் நம்மளை கட்டி. ஆமாம், நம்ம செய்யறது கூட நம்ம செய்ய வச்சிரும். அதான் கிறிஸ்துவின் சொல்ல, அது அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது பவுல் சொல்கிறார். நான் சும்மா இருந்தாலும் அதை என்னை விட மாட்டேதுப்பா, அது இன்னும் என்னை போட்டு இழுத்து அதை செய்ய வச்சிருது, அதை கொடுக்க வச்சிருது, அதை அந்த செயல்பாட்டுக்குள்ளே நடத்துறது. அந்த அன்பினால் என் தெய்வத்துக்காக நான் ஏதாவது செய்யணுமே என்ற அந்த அன்பு என்ன பண்ணுறது, நம்மளை அதை வேலை செய்ய வச்சிருது. ஹல்லேலூயா. அன்பு தானாக இயங்கக்கூடியது. தானா ஒரு மனிதனை சொல்லி செய்ய வைக்கிறதுல அது அன்பு கிடையாது. நீங்கள் இப்படி இருங்க, அது பண்ணுங்க, அதை பாடுங்க, கையை தட்டுங்க, சீக்கிரம் வாங்க, இதெல்லாம் இப்படி சொல்லி செய்ய வைக்கிறது. அது ஒரு ஒரு கட்டளை. ஆனால் அன்பு எப்படின்னா சொல்லாமலே செய்கிறது. சொல்லாமலே. ஆமாம், நீ எவ்வளோ தப்பு பண்ணிட்டு என்னை வேலைக்காரனை சேர்த்துக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்னா அவர் ஒரு எந்த கேள்வியும் கேட்காம அவனுக்கு மாறி மாறி முத்தமிட்டு கேட்காமலே கொடுக்குறாரு. இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க, மோதிரத்தை போடுங்க, பாதரட்சிகளை போடுங்க, இன்னைக்கு ஒரு கொடுத்த கன்றை அடித்து இன்னைக்கு ஒரு திருவிழாவை கொண்டாடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ரொம்ப ஆமாம், எனக்கு தகுதி இல்லாண்டவரை நான் சொத்தெல்லாம் அழிச்சிட்டு எல்லாம் வீணாக போச்சு, வீணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். உலகத்தில் என் நிலைமை மோசமாக இருக்குது, எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, சோறு இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர், எத்தனை பேர் வேலை கொடுக்குறீங்க, என்னை ஒரு வேலைக்காரனை வச்சிங்க போதும், நிம்மதியாக சோறு கடிச்சு எந்த நிலைக்கு வந்துட்டான் இல்லையா? ஏதோ ஒரு வேலையும் சாப்பாடு கிடைச்சா போதும். ஏன்னா போய் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டு இந்த பண்ணி தவிட்ட சாப்பிட்றத காட்டிலும் நம்ம வீட்டில் நம்ம அப்பா கிட்ட வேலை செய்கிறவங்க எவ்வளோ சந்தோஷமாக்குறாங்க. கரெக்டாக சம்பளம் கிடைச்சிருது, சலுகைலாம் கிடைக்கிறது. அந்த வேலைக்காரன் நம்ம அப்பா எவ்வளோ மரியாதை நடத்துகிறாரு, வேலைக்காரனை எவ்வளோ மதிக்கிறாரு. ஆனால் நீங்கள் வேலை செஞ்சால் நம்ம மதிக்க மாட்டோம், கூலி கொடுக்க மாட்டோம். பண்ணி சாப்பிட்ற அந்த தவிட்ட சாப்பிட்றியா சாப்பிடு, இல்லைன்னா போ, இதுதான் வேலைன்றான். வேலைக்காரனுக்கு மதிப்பே இல்லை. நம்ம அப்பா நம்ம வேலைக்காரனை எவ்வளோ கண்ணியமாக நடத்துகிறாரு, எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாரு, அவனுக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்குறாரு, எல்லா சலுகையும் கொடுத்து வேலைக்காரனை ராஜா மாதிரி வச்சுக்கிறாரு. அதில் ஒரு வேலைக்காரனை போய் சேர்ந்துடலாம். இந்த நல்ல தகப்பனை விட்டு வந்துட்டோமே, ஒரு நல்ல அப்பா விட்டு வந்துட்டோமே, போய் பரவாயில்ல, இங்கே கஷ்டப்பட்டு வேதனைகளை சாகிறத காட்டிலும் உருப்படாத இருக்கிறத காட்டிலும் நம்ம அப்பா கிட்ட போயிட்டு ஒரு வேலைக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரான். அவனுடைய ஆசை வேலைக்காரனாக இருக்கிறது தான். அந்த அப்பாவோட ஆசை பார்த்தீங்களா, எப்போ வருவி என்று சொல்லி வாசற்படையில் நின்று அவன் தூரத்தில் வருவதை கண்டுனா இதுக்குள்ளே அடங்கி இருக்கிற விஷயம் என்னென்னா, அவர் தினந்தோறும் தன் வாசலடையில் அந்த வழியருகே நின்று என் மகன் வரமாட்டானா, வந்துவிட மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த வழியருகே நின்று அந்த வாசலண்டையில் அந்த வழியை 2 பக்கமும் பார்ப்பாராம். எங்காவது தூரத்தில் இருப்பானா, வரானா, திரும்பி வந்துட மாட்டானா, என் பிள்ளை வந்துட மாட்டானா, அவன் ராஜா மாதிரி இருக்கிறான்னு சொல்லி நினச்சினே, என் பிள்ளை இல்லையா, கட்சியில் புரியாமல் அறியாமல் ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுத்துறேன்னு, அவன் எப்படி வந்தாலும் ஏற்றுக்க நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவன் வருகைக்காய், அதாவது அப்பாவை அவமதித்து அவமானப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு போன அந்த தகப்பனை, அந்த மகனை இவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. யாராவது காத்திருப்பாங்களா? அப்பாவை நல்லா திட்டிட்டு, நீ எல்லாம் ஒரு அப்பனையா, சொத்தை பிரித்து குடியா, உங்ககிட்ட இருக்க எனக்கு பிடிக்கல ஓ சொல்லிட்டு வாங்கிட்டு போய் ஊதாதி தினமும் அழித்து ஒன்றுமே இல்லாமல் அவன் வரணும்னு நினைப்பான்லாம். என் மதிக்காமல் என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போன இந்த பிள்ளைய நான் எப்படி சேர்த்துக்கிறது, அவங்க ஒருத்தன் செத்து போட்டான் என் பிள்ளை அப்படின்னு தான் நினச்சி இனிமேல் என் முகத்தில் முழிக்காதன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா வேறு விதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இது ஒரு கதையை சொல்லலை, பிதாவினுடைய அன்பை சித்தரிக்கும் ஒரு கதையாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு நம்முடைய பரலோக தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்தும் கதை தான் இது.
ஏதோ கதை இல்லை. இயேசு சொல்ற ஒவ்வொரு கதையிலும் ஜீவன் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொல்லலை, ஒவ்வொரு கதையிலும் ஒரு மாபெரும் அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தும் கதை. நம்ம தூரத்தில் வருவதை கண்டு உருமாறி சோறு தண்ணி இல்லாமல் எலும்பு தோலுமாய் தாடி வச்சுக்கிட்டு குளிக்காம இல்லையா, அந்த பழைய துணி கிழிஞ்சு போயிருக்கும். ஏறக்குறைய ஒரு பிச்சைக்காரனை போல இருந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா பன்னி கூட சுற்றிட்டு பன்னி சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருப்பான்? பன்னி மேய்க்கிற வேலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு ரொம்ப அவனுடைய ஆடைகள் எல்லாம் கிழிந்து போய் அழுக்காக்கப்பட்டு அவனுடைய தலைமுடி அந்த தாடியெல்லாம் வளர்ந்து சாப்பாடு இல்லாமல் உருக்குலைந்து உருமாறி அடையாளம் தெரியாத ஒருத்தனை தான் அவன் வரான். அவன் தூரத்தில் வருவதை கண்டு, தூரத்தில் நம்ம கிட்ட வந்தோட அடையாளம் தெரியாது. இங்கே பார்த்த மாதிரி இல்லை, இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா உரு மாதிரி இருக்குது. நம்மளும் ரொம்ப நேரம் யோசிப்போம், பார்த்த மாதிரி இருக்குது. அவன் நல்லா குண்டா, நல்ல ஒரு ஆள் நல்லா இருந்தானே, ஆனால் கொஞ்சம் ஏதோ பார்த்த மாதிரி. ஆனால் இது அவன் இல்லையே, அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறான், ஒரு மாதிரி கீஞ்ச பரதேசி மாதிரி கீஞ்சி போன ட்ரெஸ்ஸு போட்டுருக்கான், இவன் தானான்ட்டு கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்போம். இந்த அப்பா பாருங்களேன், தூரத்தில் வருவதை கண்டு எங்கேயோ பாருங்க, அங்கேயே கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கேயே அவரை நம்ம யாராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன். நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அவங்க எந்த உருவில் வந்தாலும் கண்டுபிடிச்சிடும். ஒருத்தர் நம்ம அதிகமாக நேசிக்கிறோன்னா எந்த மாறு வேஷம் போட கூட கண்டுபிடிச்சிடுவோம். அவங்களோட சின்ன சின்ன அசைவுகளோடு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஒரு அசைவு தெரியும். நீங்கள் என்ன வேணால் ஒரு மாதிரி போய் என்ன மோசமான நிலையில் இருந்தாலும் உன்னை என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. உன் உருமாறி வருகிறதே இவர் கண்டு இவர் ஓடி இவர் கட்டி பிடித்து இவர் அவனை மாறி மாறி முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நான் சொல்லுகிறான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். நான் உம்முடைய உன் பிள்ளைன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லைப்பா, கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பாவத்தை நான் செஞ்சிட்டேன். உன் பிள்ளைக்கு உனக்கும் அந்த பரலோகத்துக்கு விரோதமாக, இந்த கடவுளுக்கு விரோதமாக நான் செஞ்சேன். ஏன்னா எப்படி கொடுத்த நல்ல தகப்பனை எழுந்துட்டேனே, என்னை அன்பாய் நேசித்து என் தகப்பனுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன். உனக்கு மட்டும் பாவம் செய்யலை, இந்த பரலோகத்துக்கு நான் பாவம் செஞ்சுட்டேன். பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதம் பாவம் செய்தேன். நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு கொஞ்சம் கூட பாத்திரம் தகுதி இல்லைப்பான்னு அவன் என்ன பண்ணுறான், அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த பக்கம் அதை சொல்லிட்டு இருக்கிறான், இவர் இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு, கட்டி பிடிச்சி கட்டி அணைத்து அவன் கழுத்தை கட்டி கொண்டு மாறி 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 எப்படி வந்த விபச்சார ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருந்தாலோ அதுபோல இந்த மகனுடைய ஆண்டவர் கழுத்தை கட்டி கொண்டு மாறி மாறி முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த முத்தத்தில் ஒன்று சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மறந்துட்டேன், நான் உன்னை நேசிக்கிறப்பா, நான் உன்னை நேசிக்கிறப்பான்னு சொல்லி மாறி மாறி முத்தமிடுகிறான். இது எப்படிலாம் உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி பேசும்போதெல்லாம் என் கண் கலங்குது. பல முறை பேசிகிட்டு இருக்கேன் நான். நான் எத்தனை முறை பேசினாலும் அன்பு நம்மை உருக்குகிறதா இருக்கிறது, அன்பு நம்மை அசைக்கிறதா இருக்கிறது. அப்படின்னு சொல்கிறாரு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் போடுங்க. உயர்ந்த வஸ்திரம். என்ன வஸ்திரம்? காஸ்ட்லி ட்ரெஸ். என்னது? ரொம்ப இருக்கிறதுலே காஸ்ட்லியான ட்ரெஸ் கொண்டு வாங்க பையனுக்கு. அது மொத்தத்தில் மோதிரத்தை போடுங்க. மோதிரம், ஆமாம், மோதிரம்லாம் ஒரு விதமான ஒரு பவர். மோதிரத்தை போடுங்க. அப்புறம் செருப்பு கூட இல்லை உனக்கு, செருப்பு கூட இல்லைப்பா உனக்கு. முதல்ல பாதர் அடித்து எடுத்துருவேன். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான், இன்னைக்கு விழா தான், ஜாலியாக இருப்பான். மரித்தான், உயிர்த்தான், காணப்படமான் போனான், காணப்பட்டான். கர்த்தர் பாருங்க, அவருடைய அன்பை நம்ம விளங்கி கொண்டாதான் நம்ம அவரை நேசிக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த கெட்ட குமாரன் அப்பா விட்டு போகணுன்றான்,
ஒரு எண்ணம் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? இப்போ அவன் நிலை என்ன? தனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்? முதல் முறை இழந்துட்டான். இப்போ 2வது முறை ஆண்டவருக்கு அந்த அப்பா கிட்ட வந்திருக்கான். இப்போ அதை பெறுவதற்குன்னு எந்தவித தகுதியும் இல்லை. தகுதியில்லாத அவனுக்கு மறுபடியும் எல்லாவற்றையும் மீண்டும் தன் குமாரன் என்ற தகுதி, அந்தஸ்து, அதிகாரம், ஆஸ்தி எல்லாத்தையும் அவர் இப்போ தகுதி இல்லை இழந்தவனுக்கு கொடுக்குறாரு. இப்போ இவன் பழைய மாதிரி பேச முடியுமா? பழைய மாதிரி நடந்து கொள்ள முடியுமா? ஆண்டவரே, நான் இப்போ இருக்குது, நீ கொடுத்ததுக்கு நான் தகுதியில் ஆண்டவரே. இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நான் ஒரு பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் கோபித்துக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் உன்னை எதிர்த்து பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு தகுதி இல்லாத எனக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டீங்களே. இப்போ நான் திருப்பி ஏன் ஆண்டவர் இதை செஞ்சீங்க எனக்கு கேட்கறதுக்கு ஒரு தகுதி இல்லாதவனா? உடைய அன்பை மாத்திரம் எண்ணி பார்த்து அதை திரும்பி செலுத்தக்கூடிய உண்மை அன்பை புரிந்து கொண்டு மறுபடியும் உண்மை நேசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். இனி உண்மை விட்டு நான் எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மை விட்டு நான் விலகுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. நான் எந்த நிலையிலிருந்து என்னை ஏற்றுக்கொண்டீங்க நான் அறிந்திருக்கிறேன். ஹலோ, நான் சொல்ல நம்ம எல்லாரும் ஒரு கெட்ட குமாரர்கள் தான். கெட்ட, ஆமாம், கடவுளுக்கு பிடிக்காத அநேக காரியங்களை செய்து தகுதி இல்லாத நாம ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு நம்மை கட்டி அணைத்து தன் சொந்த குமாரனாக நம்ம ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த அன்பை புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ முதல் கட்டளை நிறைவேறுவது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இந்த தெய்வத்தை நம்மளால் அன்பு கூற முடியும். ஏன்னா அந்த அன்பு புரிஞ்சிருச்சு. புரியாத வரைக்கும் அன்பு கூற முடியல. நீங்கள் உண்மையாகவே உங்கள் நிலையும் தேவனுடைய நிலையும் புரிந்து கொண்டு எந்த நிலையிலே கர்த்தர் நம்ம நேசித்தார் என்பதை புரிந்து கொண்டா நாம் அவளை முழுமையாய் அன்பு கூற முடியும். முழுமையாக. ஆமாம். 2வது கட்டளை என்ன? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. இயேசு அநேக இடங்களில் மனிதர்களோடு தன்னை இணைத்து வச்சு பார்க்குற சில காட்சிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ தான் நாம் மனுஷங்களை அன்பு செலுத்த முடியும். அது நமக்கு புரியணும் கொஞ்சம் இல்லையா? அந்த நம்ம கிறிஸ்தவத்தில் எப்படின்னா, கிறிஸ்தவத்தை 2 பார்ட் இருக்குது. ஒன்று பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், இன்னொன்று கொடுக்குற அனுபவம். நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறோம்னா இன்னும் நம்ம ஒரு பாதி கிறிஸ்தவர்கள் தான் வளர்ந்து இருக்கிறோம். பெற்றுக்கொள்வது நிறைய இன்னும் பெற்றுக்கொள்கிறதே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். அப்போ நம்ம ஒரு கடவுளுடைய பெற்று அந்த ஆசீர்வாதத்தை ருசித்து அனுபவித்த பிறகு நம்ம கொடுக்குற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அது எப்படின்னா, இந்த முதல் கட்டளை கடவுளை அன்பு கூறுவதனால நமக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்துடுது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆமாம், நம் கடவுளை அன்பு கூறுவதனால எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக மாற்றி நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிடுது. ஆனால் 2வது கட்டளை என்னென்னா, நாம் இந்த மனிதர்களை அன்பு கூறணும். அந்த இடத்துல தான் தேவன் தன்னை வைத்து பார்க்குறாரு. அது கிறிஸ்தவர்களுக்கு புரியணும். இது கொடுக்கறது 2வது பார்ட்டு. இதுனா நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும். எல்லாமே ஆமாம். யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 2000 ரூபாய் அரசாங்கம் தருதுன்னு வச்சிங்களேன். எங்கே தராங்க? சிஸ்டர் உடனே ஃபோன் பண்ணி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இப்போது ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் 2000 கொடுக்குறாங்க. எங்கே போனால் கிடைக்கும் பாருங்கள். ஒரு நொடியில் அந்த அந்த ஒரு ஒரு உலகம் ஃபுல்லாக பரவிடு அந்த மேட்ரு. 2000 கிடைக்கிறது இல்லையா? இல்லை ஒவ்வொரு வீட்டில் ரேஷன் கார்டு இருக்கணும், அரசாங்கத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், அரசாங்கத்தில் ரொம்ப கடன் இருக்குதா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் முதல்ல கொடுக்குறேங்கன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? அந்த மேட்ரா எனக்கு தெரியாதுங்க. நம்ம பேப்பரில் வந்ததுங்க, சன் டிவியில் சொன்னாங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை. எனக்கே 1000 கடன் இருக்குது. 1000 ரூபாய் கொடுத்தா நான் எப்படி கொடுக்குறது? அதனால் கொடுக்கறது என்பது கடினமான ஒன்று. வாங்கிறது என்பது உயிரை கூட கொடுத்துருவோம். அந்த வாங்க போய் இந்த 2000 ரூபாய்க்கு 40 பேர் ஒரு முறை செத்து போயிட்டாங்க, ஜெயலலிதா கொடுக்குறாங்கன்னு சொல்லி.
இந்த 2000 ரூபாய் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதா? 2000 ரூபாய்க்கு உயிர் கொடுக்க தயார். நான் 2000 ரூபாய் கொடுக்க தயாராக இல்லை. நான் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் அது கொடுக்கறது என்பது நாம செய்கிறது, வாங்குறது என்பது அவர் செய்யுது. அவர் செய்கிறத, அவர் கொடுத்ததை வாங்கி கொள்வது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் இதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார் சொன்னோம், நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ஆசீர்வாதத்தை பேசும்போது எல்லாரும் உள்ளம் மகிழுது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கொடுக்கணும்னு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம அதுவும் போதனை தான், அதுவும் இல்லையா? அப்போது அதுவும் கடவுள் அந்த பாட்டு வச்சிருக்கிறாரு. அது நம்ம ஆண்டவர், அது அன்பு மிகுதினால தான் அதை செய்ய முடியும். தேவன் அன்பை, இப்போ தேவனுடைய அன்பு ஒருவனுக்குள்ளே வரும்போது தான் அவங்க கொடுக்குற நிலைக்கு வர முடியும். அதுதான் அநேக மிஷினரிகள் வாழ்க்கையில் படிக்கும்போது இவங்க எப்படி இதை பண்ணாங்க, எப்படி இவங்க இதை கொடுத்தாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு தன் தேசத்தை நாட்டத்தெல்லாம் விட்டுட்டு வந்து யாரோ தெரியாத ஒரு மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறாங்களே. அப்படிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குன்னு பார்த்தா அவங்க முதலாவது பாட்டை ருசித்துட்டாங்க, கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் ருசித்துட்டாங்க. இப்போ அவர் அன்பால் நிறைந்து எல்லாவற்றையும் கொடுக்க தயாராகிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஒரு பாட்டு இல்லை, ரெண்டாவது பாட்டுக்கும் வரணும், ரெண்டாவது பாட்டுக்கு வரணும். அப்போ தான் அந்த முழு தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 31லேருந்து 46 வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட, அதாவது கடைசி நாட்களில வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். எல்லாரும் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நிற்பாங்க. மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து பிரிப்பார். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. என் பிதாவினால், பாருங்க அந்த பிதான்ற வேட அவர் விடுறதே இல்லை. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, உங்களுக்காக ஒன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான. இது வாசிக்கிறேன். அதாவது யாரோ ஒருத்தன் எங்கேயோ பசியா இருந்தான், ஒரு மனுஷன் அந்த இடத்துல தன்னை அங்கே நிறுத்தி காட்டுற, அதை நான் தாங்கிறார். ஹலோ, எங்கேயோ ஒருத்தர் பசியாக இருந்தால் அவங்க வீட்டாண்டியோ குடும்பத்திலேயோ தெருவிலையோ நீ வேலை செய்கிற இடத்துல ஏதோ இடத்துல ஒரு மனிதன் பசியாக இருந்தான். அது யாரோ வேணா இருக்கலாம். யார் அது? யாரும் இல்லை, அதை நான் தாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மனிதன் ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு பசியில் வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தனை அதை நான் தான் என்று அங்கே வந்து நிறுத்துறார். வாசிங்க. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். போஜனம் கொடுத்தீங்கப்பா. தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவராய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவரா கண்டு உம்மை தாகத்தை தீர்த்தோம். தண்ணி கொடுத்தோம். உம்மை எப்பொழுது உம்மை அந்நியரா கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்போ நீங்க ஒரு தெரியாத ஆள மாதிரி இருந்தாங்க, எப்போ நான் எங்க வீட்டுல உங்களை சேர்த்துக்கிட்டோம். எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு, ட்ரெஸ் இல்லாம இருந்தீங்க, அப்ப நாங்க உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தோம், வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும்
கண்டு ஆ. உம்மிடத்தில் எப்போ வந்தோம் நீங்க ஜெயில என்பார்கள். இருந்தீங்க, எப்போ நீங்க வியாதிப்பட்டு இருந்தீங்க, நாங்க எப்போ வந்து உங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் மிகவும் சிறியவராகிய மிகவும் சிறியவராகிய என் என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அதை எனக்கே செய்தீர்கள். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எதை என்பார். செய்தீர்களோ நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கு தான் செஞ்சீங்க. பாருங்க, கவனிக்கப்பட வேண்டிய வந்து பகுதி இது இல்லையா? இதெல்லாம் கிறிஸ்தவம் நடைமுறைக்கு கொண்டு வந்தா எழுப்புதல் எப்போ வந்துட்டு இருக்கோம்? எழுப்புதல், ஆமாம். அதுக்கு 22 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், உபவாசம் ஜெபம். நானும் பார்த்துட்டேன். நான் என்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சு கண்ட நாள்லேருந்து இதை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இதோ வருது எழுப்புதல், அது வருது, இந்த ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணுறது நல்லது தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரல. முதலாவது தோமா இந்த உலகத்தில் வந்தார். அவர் தான் கிறிஸ்தவத்தை நம்முடைய அந்த நம்முடைய இந்தியாவுக்கு முதல் முறை கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார். இயேசுவை வந்து பிரசங்கித்த ஒரு தெய்வ மனிதன் தோமா தான். ஆனால் அவரால் ஓரளவுக்கு ஒரு கிறிஸ்தவம் உருவானது உண்மைதான். அவரால் சில காரியங்கள் இயேசு இங்கே என்ற அப்படி சத்தியம் விதைக்கப்பட்டது. ஆனால் இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு கிறிஸ்தவம் அஸ்திவாரமாக்கப்பட்டது எப்போதுன்னா, அதுக்கப்புறம் வந்த மிஷினரிகள் தான் இந்தியாவின் கிறிஸ்தவத்துடைய அடித்தளமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் இந்த வசனத்தை இப்படியே நடந்தவங்க. இவங்க ஆமாம், அநேகர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செஞ்சுருக்காங்க. அநேக காரியங்கள் அவங்க இந்த உலகத்தில், இந்த இந்திய தேசத்தில் செஞ்சு தான் அவங்க போட்ட விதைகள், அஸ்திபாரங்கள் இன்னும் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவங்க போட்ட காரியங்கள் இன்னும் கூட அநேகருக்கு நன்மை பயந்திருக்கு. நான் ஒரு தெய்வ மனிதன் அறிவேன். நாங்கள் மந்த்லி ஒரு நாள் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி படிச்சுட்ருக்கோம். அதில் அதிகமாக பவுலின் காரியங்கள் போதிக்கப்படுகிறது. எனக்கு போதிக்கிற அந்த தெய்வ மனிதர், அதாவது கிறிஸ்தவமே விதைக்க இல்லாத ஒரு கடினமான இடத்துக்கு நான் போய் சபையை ஸ்தாபிக்கணுன்றேன். கிறிஸ்தவம் போகக்கூடாத ரொம்ப எதிர்ப்பு இருக்கிற அந்த இடத்துல போய் நான் சபையை ஆரம்பிக்கணுன்றது அவருடைய வாஞ்சையாக இருந்தது. அதற்காக ஜெபித்துட்டு இருந்தார். ஒரு நாள் இது மாதிரி அரக்கோணத்தில் பக்கத்தில் இருக்கிற, கேட்குதுங்களா பின்னாடி? கேட்குதா? சரி. பக்கத்தில் ஒரு கிராமம், அது ஃபுல்லாமே அந்த காலனின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் ஜாதியினர் வாழ்கிற ஒரு உள்ள. அது உள்ளெல்லாம் போக முடியாது, சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, சுவிசேஷமாக அறிவிக்க முடியாது. அங்கே போய் சபையெல்லாம் கட்ட முடியாது. ஃபுல்லாக அங்கே கண்ட்ரோலில் இருப்பாங்க. அங்கே இந்து கோயில்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அது உள்ளெல்லாம் அவ்வளோ எளிதாக சுவிசேஷம் சொல்ல முடியாது. இந்த கிராமத்துக்கு போகணுன்னா ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு வேனை பிடிச்சி வீட்டில் இருக்கிற சாமான்லாம் ஏற்றிக்கிட்டு, மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற மாமியார் எல்லோரும் கூட்டுக்கிட்டு வேன்காரர்கிட்ட சொல்லி இந்த கிராமத்துக்கு போயிட்டார். போய் என்ன பண்ணிட்டார், போய் அங்கே போய் வண்டி நிறுத்திட்டார். டிரைவர் கேட்குறான், சரியா இந்த கிராமத்துக்கு வந்துட்டு எங்கேயா சாமான் இருக்குன்னு? அங்கே யாருமே தெரியாது, ஒருத்தரும் தெரியாது. ஆண்டவர் சொன்னார், அந்த கிராமத்துக்கு போயிட்டார். அங்கே யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, வீடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே போய் வண்டி நின்றுருது. 1 மணி நேரம் வண்டி நிற்கிது. அவன் கேட்குறேன், என்னப்பா என்ன, எங்கேருந்து, யார் நீங்கள்? என்னென்ன? ஐயா நான் இங்கே வந்துருக்குறேன்னு. இன்னுமே தெரியாது. ஏப்பா இங்கே வந்த, இந்த ஏரியாவில் வீடு இல்லை, வீடு இது அது இல்லைன்னு சொல்லி எப்படி வந்த, யாரை கேட்டுன்னு வந்தேன்? அப்புறம் எப்படி நான் பிள்ளை குட்டியோடு வந்துட்டு இருக்கிறேன் இந்த ராத்திரி வேளையில். ஒருத்தர் என்ன பண்ணாராம், சரி வாங்க எங்கள் வீட்டில் ஒரு ரூமுக்கு தங்கிக்கிங்க, அப்புறமா நீங்கள் நல்லா வீடை பார்த்து போங்க, அது வரைக்கும் சாமான் அங்கே இறக்கி அந்த ராத்திரியில் ஒருத்தர் இடம் கொடுத்துட்டு தங்கினார். அதுக்கப்புறம் அதன் மூலமாக அங்கே ஒரு சபையை உருவாக்கினார். அந்த சபை ஊழிய செய்து கொண்டு வருகிறார். அந்த இடத்துல சபை கட்டக்கூடாது, இங்கே சபை இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஆள், பெரிய எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆளுடைய 2வது பெண் பிள்ளை வந்து ஒரு
காதல் பிரச்சனை மாட்டிக்கினா அதில் ஒரு ஜாதி பிரச்சனையாக்கி அவள் வந்து என்ன பண்ணா தற்கொலை செய்து இறந்துட்டான். பாருங்க, இறந்துட்ட அந்த ராத்திரி முழுவதுமாய் இந்த சபை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு எதிர்த்த அந்த மனிதனுடைய அந்த சபை இதுவில் வீட்டில் போய் அந்த ராத்திரி முழுவதும் அந்த பாஸ்டர் அவர் கூடவே இருந்தார். கூடவே இருந்தார். அப்போ நீ என்னை நேசிக்கலப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் தெய்வனுடைய பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அந்த ராத்திரி முழுதும் அந்த பாஸ்டர் அவரை எதிராய் நின்ற அந்த மனிதனுடைய வீட்டில் அந்த சாவு கூட அவர் கூடவே இருந்தார். பாருங்க, அவர் உள்ளம் உடைக்கப்பட்டது. உள்ளம் இந்த வேதனையில் யாருமே இல்லை. இந்த மனுஷன் வந்து இருக்கிற இவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே சொல்லும்போது கர்த்தர் அவங்கள சுவிசேஷம் சொல்லாத ஒரு சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கை. ஹலோ, ஆண்டவர்னு சொல்லாமலே ஒரு சுவிசேஷம் நம்ம வாழ்க்கை பேசி கொண்டு இருக்கிறது. இருக்கீங்களா? சில இடத்துல நீங்கள் ஆண்டவர் சொன்னாங்க வேலையே நடக்காது, அங்கே உங்கள் வாழ்க்கை தான் பேசும். அங்கே ஆமாம், சில இடத்துக்கு தான் ஒரு சுவிசேஷம் வேலை செய்யும். சில இடத்துல நம்ம சுவிசேஷமயமாய் நம்ம வாழ்க்கை மாறிடணும். வாழ்க்கையே ஒரு சுவிசேஷம் மாறணும். ஏன் அப்படின்னா என்ன? என் வாழ்க்கையை இயேசுவை பிரதிபலிக்கும் வாழ்க்கையாய் மாறணும். அதுதான் சுவிசேஷம். ராத்திரி முழுக்க அவர் கூடவே இருந்தாராம் பாருங்க. அவரே போங்கய்யா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, என் நைட்லேருந்து என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் பாருங்க உள்ளத்தை மாற்றி விட்டுட்டாரு. அவர் தான் அந்த சபை கட்டுவதற்கும் கரண்ட்டு வாங்குறதுக்கும் அந்த தண்ணி பழுப்பு வாங்குறதுக்கும் பல கொடுக்க மாட்டேன் அந்த ஏரியாவில். நான் ஃபுல்லாக அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. இவர் தான் நின்று பேசி எல்லாமே அவர் செஞ்சு கொடுத்தாராம். ஒரு கரங்களை தட்டுவோமே, எங்கேயோ உட்காந்து எதுக்கு தட்டி நிற்கிறோம். இந்த மாதிரி செய்தி கேட்கும்போது சந்தோஷமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. கடவுளைய கிரியேட்டட் பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து வேலை செய்யுது. அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு ஒரு மனிதனை அசைக்கும். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறார். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போனீங்களப்பா. ஒரு கதையை சொல்கிறாரு, நல்ல சமாரியான் கதை. அவன் போயிட்டே இருக்கிறான். அவனை என்னப்பா வழி போக்குற அடித்து பிடுங்கி பணத்தெல்லாம் பிடுங்கின்னு இதெல்லாமே அவனை அடித்து நாசப்படுத்திட்டு குற்று உயரம் குலை உயரமாக விட்டுட்டாங்க. குற்று உயரம் குலை உயரமாக விட்டுட்டாங்க. அப்படியே போட்டு போயிட்டாங்க. ஒரு லேவியன் வந்தான், ஒரு ஆசாரியன் வந்தான். இவங்களாம் ரொம்ப பக்திமான்கள் இல்லையா? ரொம்ப வேதத்தின்படி நடக்கிறவர்கள் இவர்களெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்களாம். ஒரு சமாரியன் வந்தான். சமாரியனை இவங்க மதிக்கிறது இல்லை. ஆமாம், இவங்க உண்மையான யூதர்கள் கிடையாது, இவங்க கலப்பினம். என்ன, இவங்களை ஒரு தாழ்த்தப்பட்ட இனமாகவே இந்த பார்க்கறது இந்த சமாரியனை. அந்த சமாரியன் அந்த வழியை வந்தானா அவனுடைய காயங்களை கட்டி ரசத்தை வார்த்தி அவனை தொட்டு தூக்கி இந்த சத்திரக்காரங்கிட்ட சேர்த்துட்டு பையனை நல்லா பார்த்துக்கோ, எவ்வளோ செலவாகுதோ நான் திரும்பி வரும்போது உனக்கு கொடுக்குறேன். இவர்கள் எவன் உங்களுக்கு பிறனாய் இருந்தான் கேட்குற. ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. எத்தனை பேர் பார்த்துட்டு போகிறோம். இதெல்லாம் போதனை தானே, பைபிளில் தானே சொல்லியிருக்குது. வேற புத்தகத்தில் கண்டு வந்து இதில் இணைச்சி விட்டுருக்காங்களா? வேதத்தை நம்ம எல்லா விதத்திலும் ஆராய்ந்து பார்க்குறோம். நம்ம எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? அப்போது அந்த இடத்துல அந்த குற்றுயிரம் குளிர விட்டப்பட்ட இடத்துல தேவன் தன்னை வைத்து பார்க்கிறார். நான் வந்து சிறைச்சாலையில் இருந்தேன், காவலில் இருந்தேன். என்னை வந்து நீங்கள் விசாரிச்சிங்களா? அப்போ அந்த காவலில் இருந்தேன். அவன் யார்? நான் தாங்கிறாரு. பசியாக இருந்த அதை நான் தான்றார். வஸ்திரம் மேலே அந்த நான் தாங்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. எப்போ ஆண்டவரை நீங்கள் அப்படி இருந்தீங்க? எப்போ உங்களை பார்த்துட்டு போனோம்? இல்லையே, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே. இதெல்லாம் வந்து நாம் பண்ண வேண்டியது. ஹலோ, இது நாம் கொடுக்க வேண்டியது. அன்பு கூறப்பட்ட அன்பு எனக்கு காட்டப்பட்டது, அன்பு எனக்கு செலுத்தப்பட்டது, எனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. நான் ருசித்தேன், அனுபவித்தேன். அவருடைய அன்பினாலே களி கூர்ந்தேன், அவருடைய ஆசீர்வாதங்களை களி கூர்ந்தேன். இதை நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்கிறது.
இதை நான் கொடுக்கிற அனுபவம். இது நான் என் அன்பை, தேவன் எனக்கு காட்டின அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அன்பும், அதுதான் பிறனை நேசிக்கிறது. முதல் தேவன் என்னை அன்பு காட்டினார் என்பதை அறிந்து கொள்ளும்போது நான் அவர் மேல் அன்பு செலுத்துகிறேன். இன்னொன்று, நான் அவராக நான் இருக்கிறேன். எப்படி இந்த மனுஷங்களை என் தேவன் நேசிக்கிறாரோ அதுபோல் நான் இவங்களை நேசிக்கிறேன் இல்லையா? ஒரு வசனம் அடிக்கடி வரும், இது புரிஞ்சிட்டா கிறிஸ்தவம் மாறிடும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கொலைசீர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் எதை செய்தாலும் சொல்லுங்க, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல், மனுஷன் இல்லப்பா அது கர்த்தரா நினைச்சு செய்யுங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும்ன்ற வார்த்தைக்கு எதை போடுறது இல்லை, இது பர்டிகுலர் இதை செய்யும் போது நீங்க கர்த்தருக்கு செஞ்ச நினைச்சு செய்யணும் பரவாயில்ல. எதை செஞ்சாலும் இப்படிதான் செய்யணும்ன்றாரு. எதை செய்தாலும் நீங்கள் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்ப மனுஷருக்கு செய்யறத பத்தி தான் பேசுறாரு. மனிதர்களுக்காக செய்யற காரியத்தை தான் மனுஷனுக்கு செய்யற நினைச்சு செய்யாதுங்க. இப்ப மனுஷனுக்கு செய்யற நினைச்சு என்ன நினைப்போம், இவனுக்கு இது போதுங்க, இதுவா அதிகம், இது செஞ்சா போதும். அப்போ ஒரு மனிதனுடைய தரத்தை வைத்து அளவுகோலை வைத்து தான் நம்ம ஒரு அளவுகோலை வச்சு செய்கிறோம் இல்லையா? இப்போ மனுஷனுக்கு செய்யும்போது மனுஷனுடைய தன்மைக்கு ஏற்ற போல அவன் நம்ம கிட்ட நடந்து கொண்ட விதத்தை வைத்து அந்த அளவுகளின்படி ஒருத்தருக்கு எதனோ ஒன்று செய்கிறோம். அவர் சொல்றாரு, நீ மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருன்னு நினைச்சு செஞ்சனா நீ எதை செஞ்சாலும் அதை தரமா செய்வேன். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன்னு அவனுக்கு கொடுத்தும் போது கர்த்தருக்கு கொடுக்குறமே நம்ம சிறந்ததை கொடுக்கணும்னு நினைப்பேன் இல்லையா? ஆமாம். போட்டு பழசாகி பட்டன் எல்லாம் அறந்து போய் அது இவங்களே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்களா, இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்களா? கர்த்தர் கொடுக்கலாமா அதை? ஹலோ, சாப்பிட்டு மீந்து போய் இவங்களுக்கு பிடிக்கல அந்த சாப்பாடு, இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்றாங்களாம். கேட்டால் தர்மம் பண்ணுறாங்களா? இவங்களுக்கு எதுக்கு சூட் ஆகல, எது உங்களுக்கு பயன்படலை, எது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையோ, எது உங்களுக்கு தேவை இல்லையோ, எது உங்களால் சாப்பிட முடியல, எது உங்களுக்கு ஒத்து வரல, அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருது. அது மாதிரி கர்த்தர் கொடுப்போமா? எவ்வளோ அழகாக சொல்கிறல பவுல், மனுஷர்கள் என்று செய்யாமல் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். இதிலே வளர்ந்துட்டோமா? இதில் வளர்றோமா? இதுதாங்க கிறிஸ்துவம் அப்படியே உள்ளங்களை உடைக்கிறது, அவருடைய அன்பை வெளிப்படுத்துறது. பிரதான கட்டளை, அதுக்கு இணையான கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னை எவ்வளோ மதிக்கிற உயர நினைக்கிறோம் அது போல் மற்றவங்களை நினைக்கணும். பிறனை நேசிப்பாயாக, பிறனை நேசிப்பாயாக. இன்னும் 2 பகுதியை வாசித்துட்டு போகலாம் நம்ம. ஏசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 3 - 8 வசனங்கள் வாசிப்போம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? அதாவது உபவாசம் போட்டுட்டு ஆண்டவருடைய கேள்வி கேட்குறாங்க. என்னப்பா உபவாசம்ல இருந்தால் என்ன கவனிக்கிறதுல என்ன, எவ்வளோ நாள் உபவாசமாக இருக்கிறேன், என் விண்ணப்பத்துக்கு பதில் தரலன்னு சொல்லி ஆண்டவரை கொஸ்டின் பண்ணுறவங்களுக்கு இங்கே பதில் கொடுக்குறாரு. நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? என்ன கவனிக்காமல் இருக்கு, நான் இத்தனை நாள் இப்போ உபவாசம் போட்டேன்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்றார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசம் இருக்கிறீர்கள்.
நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தினாலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் கேட்கப்படும் நினைக்கிறீங்க. உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிப்பின் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதெல்லாம் உபவாசம் மாதிரி நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா நான் சொல்றேன் உபவாசம்னு கீழே சொல்றாரு. வாசிங்க. இதை உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியம் என்று நாள் என்று சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் பாருங்க, ஏற்கனவே வாஸ்தவம் அது மாதிரியே இருக்குது பாருங்க. இது இல்லையா? இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மாத்தி பேசல, ஏற்கனவே சொல்லப்பட்ட சத்தியங்கள் தான் பேசுறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல. ஆனா திருப்பி சொல்றாரு, வாசிங்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு. மனுக்குலத்தை தேவன் எவ்வளவு நேசிக்கிறாரு, நீங்களும் நேசிக்கணும்ன்றது ஒரு கட்டளை. அந்த கட்டளை தான் அவர் எல்லா இடத்துலயும் காட்டுறாரு. மொத்தமே அவர் நீ என்ன நேசிக்கணும், மனுஷனை நேசிக்கணும். இதுதான் சுத்தி வருது எல்லாத்தையும். வாசிங்க. உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல இந்த மாதிரி உபவாசம் போட்டீங்கன்னா உன் வெளிச்சம் எழும்பி விடியற்கால வெளிப்பை போல அந்த காலையில சூரியன் உதிச்சு வரும்போது இருட்டுல இருந்து அப்படியே சூரியன் உதிக்க பாருங்க, கொஞ்சமா அப்படியே அது பாங்க. அந்த காட்சி அற்புதமா இருக்கும். உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னால செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அதாவது உபவாசம் நாம கூப்பிட்டா அவர் மறு உத்தரவு கொடுக்கணும். அதற்கான உபவாச வழிகளை இதுதான் ரொம்ப முக்கியமா. அதுக்காக நீங்கள் உபவாசம் இருக்கக்கூடாது அதுன்ற கோணத்தில் சொல்ல, இதெல்லாம் பண்ணாமல் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. பரிசை என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் தசம்பாவங்களையும் கொடுக்குறேன், அணியாரக்காரர் விபச்சாரக்காரர் ஏன் இந்த ஆயக்காரன் போல இல்லாமல் நான் எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கிறேன். பரிசையெல்லாம் அந்த வேதத்து கட்டையில் கரெக்டாக இருப்பாங்க. வாரத்துக்கு 2 நாள் உபவாசம்னா கரெக்டாக 2 நாள் உபவாசம் இருப்பாங்க. தசம்பாவம் கொடுத்து கட்டத்தை கொடுத்துருவாங்க. இந்த கட்டளைகளும் கரெக்டாக இருக்கும். அதான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த வேத வசனங்களோட நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் கரெக்டாக நடக்கிறேன், அவனை போல இல்லை ஆண்டவரே அப்படின்னு அங்கே போய் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஒரு ஆயக்காரன் மார்பில் அடித்து கொண்டு தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேர ஏறெடுக்க துணியாமல் அவன் என்ன செய்கிறான், தேவனே பாவியாரு என் மீது கிருபையாயிரும் என்று அங்கே என்ன பண்ணுறான், அவன் ஜெபிக்கிறான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அவனே தேவனுடைய உள்ளம் நமக்கு புரியணும். புரியலன்னா நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. ஹலோ, கிறிஸ்துவத்தை வெளிப்படுத்துறது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்து அவர்கள் என்ற பெயர் எப்போ வந்தது? கிறிஸ்துவாக அவர்கள் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள். அதெல்லாம் அந்த பேர் முதல்ல வழங்கப்பட்டது. கிறிஸ்து அவர்கள் அர்த்தம் தான் கிறிஸ்தவர்கள். அவங்க தான் கிறிஸ்தவங்க. என்னன்னா அவங்களோட அன்பு இருக்கு, இறக்கம் இருக்கு. கிறிஸ்துவை எப்படி அவங்க பிரதிபலிக்கிறாங்க, அவங்க பேர் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவே நம்ம புரிஞ்சுக்காவிட்டால் நம்ம எப்படி கிறிஸ்தவர்கள் என்று நம்ம பெயர் மட்டும் வச்சுக்கலாம். நானும் கிறிஸ்தவன் தான் இல்லையா? இன்னொரு அற்புதமான காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இயேசு ஒரு வீட்டுக்குள்ள அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அந்த வீடு ஃபுல்லா ஜனங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. அவர் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. வாசிங்க. அநேகர் கூடி வந்திருந்தார்கள். அநேகர் வந்துட்டாங்க, நிறைய ஜனங்க வந்துடுச்சு. வாசல்ல ஜனங்க நிக்குது. அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர் அங்க ஒரு என்ன பண்றாரு, ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் உன்னிப்பாய் கவனமாய் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 4 பேர்
4 பேரு ஒரு திமிர்வாதக்காரனை எழுந்துக்க முடியாத ஒரு கை கால் விழுந்து போன ஒரு மனிதனை என்ன பண்றாங்க, ஒரு சுமந்து 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. அவரிடத்தில் வந்தார்கள். அங்க வந்தாங்க. ஜனக்கூட்டத்தை நிமித்தம் அங்க பார்த்தா ஜனம் நிறைய இருக்குது. அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் கொண்டு போனன்னு வந்தாங்க. இயேசு கிட்ட கொண்டு போக முடியல. பல தடைகள் இருக்குது. அவர் இருந்த வீட்டின் அந்த இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகர் சிலர், இவங்க தான் ரொம்ப பக்திமான்கள். அங்கங்க இவங்க வந்துடுறாங்க. ஏசு எங்க வர அந்த ஒரு கூட்டம் வந்துனே இருக்கு. அங்கங்க ஒன்று யோசிச்சுன்னு சொல்லுங்கிறாங்க, விபச்சாரக்காரி அல்லவா, இவர் தொட்டது உங்களுக்கு தெரியாதா? ஒன்று டக்குன்னு அவங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, இது ஒரு நினைக்கிறாங்க. வேத பாரகர் என்ன சொல்கிறாங்க, சிலர் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொன்னோன்னே இவர் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறாரு அப்படின்னு தேவதூஷணம் சொல்றாருன்னு சொல்றாங்க. தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் என்று தங்கள் இருதயங்களை சிந்தித்துக் கொண்டு இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே, நல்லா கவனிச்சுக்க, பல இடத்துல இந்த மாதிரி வேர்டு வருது, சிந்திக்கிறார்கள் என்பதை அறிந்து. ஒரு நல்லா நம்ம யோசிக்கிறது கடவுளுக்கு நல்லா தெரியுதுன்றது அவன் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். நம்ம என்ன யோசிக்கிறோன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் யாருக்குமே தெரியாது இல்லையா? நீங்கள் யாரெல்லாம் இப்போ என்னென்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. 11 மணி ஆயிடுச்சு இன்னும் முடிக்க மாட்டாரு அப்படி எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இல்லை, யார் நினைக்கிறீங்க யார் நினைக்கலன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார் இல்லையா? மார்க்கெட் வேறு போகணும், சிக்கன் வாங்கணும். என்ன இவர் என்னப்பா ஏதோ ஒன்று படிச்சுன்னு இருக்கிறாருன்னு நினைக்கலாம், நினைக்காமலும் இருக்கலாம். இல்லை ஒரு வேறு ஆவலாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஆண்டவர் இதன் மூலமாக நான் என்னப்பா கற்றுக்கணுன்ட்டு அப்படியும் இருக்கலாம் இல்லையா? அப்போ சிந்திக்கிறத அறிந்திருக்கிறார், உங்கள் சிந்தைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். அப்புறம் வாசிங்க. இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாருக்கும் நடந்து போனான். இந்த சம்பவம் இங்கே தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். ஒரு வேளை இப்போ நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஆமாம், இப்போ இயேசு ஒரு வீட்டில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய ஜனங்க வந்துட்டாங்க அவர் பிரசங்கத்தை கேட்குறதுக்கு. வாசல்லையும் ஜனங்க நிறைய நிற்கிறாங்க. இப்படி ஒரு சூழல் அங்கே இருக்குது. பிரசங்கம் ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. டீப்பாக ஆமாம். பின்னாடின்னு ஒருத்தன் கதவை தட்டுறான் நம்ம சர்ச்சில், டமால் டமால்னு. நான் என்ன பண்ணுவேன், யாரா அவன் தட்டுறது அப்படின்னு ஒரு சத்தம் கொடுப்பேன். அப்படி தான் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒவ்வொரு கூறியாக பிக்கிறாங்க. என்ன ஓட்டை பிரித்தா எப்படி இருக்கும்? எவ்வளோ முக்கியமான அந்த வீட்டுக்கு ஓடு ரொம்ப முக்கியம். ஓட்டை மேலே பிரிச்சுட்டா என்ன ஆகுறது? அப்படி செய்யும்போது இயேசு என்ன பண்ணுறாரு, அது அப்புறம் ஓட்டு பிரிக்கும் போது முதல்ல அமைதியாக இருந்தார். என்ன ஓடு மூணுன்னு பிரியுதில்ல, அப்போ என்ன தெரியும் அங்கே என்ன பண்ண போகிறேன், யார் என்ன ஒன்றும் தெரியல. ஓடு மட்டும் பிரியுது, யாரும் ஓட்டை பிரிக்கிறான்பா. எவனை மேலே ஏறி வீட்டு மேலே ஓட்டை பிரிச்சுடுங்கிறான். இந்நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அந்த இடத்துல இயேசு அமைதியாக இருந்தார். எல்லாரையும் அமைதிப்படுத்தினார். ஹலோ, ஒரு தேவ மனிதன் பாருங்க, தேவன் பாருங்க, அந்த ஒரு ஆலயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் உன்னிப்பாக அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நடுவில் அந்த வீட்டு மேலே இருக்க அந்த கோரி ஒருத்தன் பிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் அவன் எல்லாருடைய பார்வை எங்கே போகும்? அங்கே தான் போவோம் இல்லையா? ஒரு பையன் வந்துடணும்னு போயின்னுக்கிறான்.
அவன் வந்து திடீர்னு காலை பிடிக்கிறான், திடீர்னு ஆராதனை விட்டு அவனை பார்க்க வேண்டியது, அவன் சிரிக்கிறான், அவனை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக தான். ரெண்டாவது விஷயம், அந்த இடத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆகுறோம்ல, அவனை கவனிக்க வைக்கிறான்ல, அப்போ ஒரு 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 அமைதியாக ஆண்டவர் ஆராதி இருக்குன்னு அது டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டாலோ இல்லை திடீர்னு குறுக்க ஒருத்தர் நடத்திருந்தாலும் திடீர்னு நம்ம வந்து டைவெர்ட் ஆகும் இல்லையா. அப்போது பிரசங்கத்தை கேட்காதபடிக்கு ஓடு மேலே பிரிக்கும் போது மேலே டம் டம்னு ஒரு சவுண்டை கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் டைவெர்ட் ஆவாங்க. இயேசு இந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனை எப்படி கையாளுகிறார், எப்படி தானும் அமைதியாக இருந்து மற்றவங்களை அமைதிப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறதுல நாம் வந்து கலாட்டை பண்ணி மற்றவங்களும் கலாட்டை ஆக்கி விட்டுறது. அந்த பிரச்சனை வேறு மாதிரி போயிடுச்சுன்னு இல்லையா. அங்கே ஒரு கலவரம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லையா. யார் அவன் திறக்கிறான் போய் பாருங்கப்பா அப்படின்ட்டா, அங்கே போய் யார் மேலே கூட பிடிச்சிக்கிறேன், அறிவில்லப்பா அவனுக்கு, இங்கே இருக்க வேண்டியதானே, ஜபலம் முடிச்சுட்டு வரமாட்டார் ஆண்டவர், அதுக்குள்ளே என்ன அவசரம், இப்படி பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பிரசங்களாம் தான் விட்டுட்டு போயிட்டு அங்கே வேறு மாதிரி கலவரம் ஆகல. ஆண்டவர் அமைதியாக இருந்தார், அமைதிப்படுத்தினார். ஹலோ, அமைதியாக இருந்தார். நம்ம நிறைய நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது, மற்றவங்களும் அமைதிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு வார்த்தை விட்டோன்னா அங்கே வேற மாதிரி ஆகிடும் கதவு, அங்கே பெரிய கலவரமும் உண்டாயிடும். இயேசு ஒரு போதகனாய் ரொம்ப அழகாக அதை கையாளுகிறார் இந்த பிரச்சனையை. ஒரு வேதத்து பகுதி வாசிக்கும் போது இப்படிலாம் நம்ம தியானித்து பார்க்கணும். இதில் நான் போதகனாக இருக்கிறேன்னா அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், அந்த இடத்துல நீங்கள் போதகராக இருந்திருந்தா இங்கே எப்படி இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு சிறப்பான செயலை செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு இடையூறு பண்ணும்போது இல்லையா, ஏதோ ஒன்று நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒரு வேலை பண்ணிட்டு குறுக்க வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணால் உங்கள் நிலைமை என்ன, உங்களுக்குள்ள அமைதி இருக்குமா. அதை ரொம்ப அழகாக அமைதியாக கையாளுகிறார். அதான் இயேசுவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது. இயேசுவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை எப்படி கையாளுகிறார், எப்படி பேசுகிறார்ன்றதை நம்ம கவனம் செலுத்த ஆரம்பித்தால் நாம் இயேசுவை போல நாம் மாற ஆரம்பித்துடுவோம். மாற ஆமாம். இப்போ 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஓட்டை பிரிக்கிறாங்க. ஒன்று ஒன்றா தான் பிரிக்க முடியல, அப்படியே தூக்கி ஓட்டத்தை அப்படி வெளில தான் வீட்டை தூக்கி வைக்கணும். இல்லை ஒவ்வொரு ஓட்டை தான் பிரிக்கிறாங்க. ஒன்று ஒன்றா ஒரு முதல்ல கொஞ்சம் சவுண்டு வருது, பார்க்குறாங்க, பிரிக்கிறாங்க. பார்த்தா ஒரு தலை ஒன்று தெரியுது. பார்த்துன்னு இருக்கும்போது அவங்க பிரச்சனை இருக்கிறாங்க. இப்போ உள்ளே இருக்கிறவங்க என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க, இவங்க வந்து வியாதியஸ்தனை தூக்கின்னு வந்துக்கிறான்னு தெரியும். ஆனால் இயேசுக்கு நல்லாவே தெரியும். இயேசுக்கு ஆமாம், இயேசுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு வீட்டில் ஆமாம், அவர் அதிகாலையில் தினமும் ஜெபம் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன நடக்கும்போது முன்கூட்டியே பார்த்துறாரு. கல்வாரி சிலுவை முன்னாடி பார்த்துட்டாரு. அதனால தான் அவருடைய வயிறுவெளி ரத்தமாக வர காரணம் அந்த காட்சி உணர்றாரு, உணர்வு பூர்வமாக இதை அனுபவிக்கிறார். இப்படியெல்லாம் நான் அவமானப்படுத்த போகிறாங்க, இப்படியெல்லாம் அடிக்க போகிறாங்க, இப்படியெல்லாம் அந்த உணர்வு பூர்வமாக அதை பார்க்கும்போது தான் அந்த உணர்வு பூர்வமான அப்படிய வேர்வையில் ரத்தமாகி வந்து தான். அப்போ முன்கூட்டியே பார்த்துறாரு. இது ஏற்கனவே பார்த்துருப்பாரு. இன்றைக்கி இந்த வீட்டுக்கு போக போகிறோம், இன்றைக்கி இதெல்லாம் நடக்க போகுது, இதை எப்படி கையாளணும் என்று அவர் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கிறாருங்க. எந்த சூழ்நிலையிலும் கையாளுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இதில் நிறைய சத்தியங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு இதை மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆனால் இப்போ அதுக்கு உள்ளே போகலை, அது நிறைய போகட்டும். இப்போ நான் வந்து இந்த 4 பேரை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். 4 பேர், ஆமாம், இந்த 4 பேரில் நாம் இருக்கிறோமா இல்லையா, இல்லை அங்கே போதகன் இருக்கிற இடத்துல இருக்கிறோமா, இல்லை 4 பேர் இருக்கிற இடத்துலமா, இல்லை ஜனக்கூட்டத்தில் இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் ஆவிக்குரிய ஜீவியத்தில். இப்போ 4 பேர் இந்த வியாதியஸ்தனை அன்பு கூர்ந்தபடினாலே, ஹலோ, இந்த 4 பேருக்கு ஒரு ஒருமனம் இருந்தது, அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்தது. இந்த வியாதியஸ்தனை பார்த்து அவங்களுக்கு ஒரு என்னாச்சு, ஒரு அன்பு இருந்தது. அன்பின் நிமித்தமாகத்தான். அதாவது ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர்றது வேற, அவனுக்காக பல பிரயாசங்கள் பண்ணுறது வேற. ஹலோ, எப்படி ஆகிலும் இவனை சுகமாக்கி விட்டணும்னு சொல்லி எப்படியா இயேசுக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டா அவர் பார்த்துப்பாரு. அப்போ இயேசு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுது. 4 பேருக்கு இயேசு பற்றி நல்லா தெரியுது. இயேசு நல்லவர், கூரை பிடிச்சார ஒன்றும் சொல்ல மாட்டார தெரியுது.
இயேசு திட்டமாட்டார். அன்புள்ள தெய்வம்னு தெரிஞ்சு தான் கூறிப்பிக்கிறாங்கன்னா, அப்போ இயேசுவை அறிந்தவர்கள் 4 பேர். ஆனால் இயேசு கிட்ட இந்த வியாதியஸ்தனை கொண்டு போயிட்டா அவன் நல்லா ஆயிடுவான்றது தெரியுது. எப்படியாக கொண்டு போய் விட்டுறணுன்றது அவங்களுடைய ஒரு தீர்மானமாக இருக்குது. இந்த 4 பேர் ஒரு வியாதியஸ்தனை இயேசு கிட்ட கொண்டு வந்து விட்டார். அவர் குணமாக்குவார். ஹலோ, எத்தனை பேர் வியாதியஸ்தர்களை சபைகளை கொண்டு வர போறீங்க? ஹலோ, பாஸ்டர் சுகமாக்காருன்னு நினச்சி கொண்டு வராதிங்க. பாஸ்டர் கையில் ஒன்றுமே இல்லை. எந்த பாஸ்டர் கையில் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு கோல் ஒன்று கொடுத்து வச்சுக்கப்பா, இதை நீங்கள் மோசை மாதிரி இது காட்டின எல்லாரும் மேலே சுகம் கிடைக்கலாம் சொல்லலை. ஏசு இருக்கிறாரு, அவர் சுகம் தருவார்னு விசுவாசத்தை கொண்டு வந்தால் அது தானாகவே சுகமாயிடும். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபிக்காம அவங்க விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் அங்கே இருக்காரு. இந்த ஆலயத்தில் போதகர் யாரு? ஆண்டவர் தான் இல்லையா? அவர் தான் இந்த சபைக்கு தலைவரும் அவர் தான். அதனால் அவர் குணமாக்குவார்னு ஒருத்தர் கொண்டு வந்தோன்னா அவர் குணமாக்கிடுவார். பாஸ்டர் சும்மா அவர் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஜெபம் பண்ணால் போதும், ஆண்டவர் அங்கே கிரியேட் பண்ணிவிடுவார். ஆண்டவர் அங்கே இப்போ 4 பேர் இவங்க மேலே அன்பு வைத்திருக்கிறாங்க. அன்பு வைத்திருந்தனால தான் எப்படியாவது இவனுக்கு விடுதலை கிடைச்சணும், எப்படியாவது சுகமாகணும்னு சொல்லிட்டு தான், அந்த அன்பினால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வியாதியஸ்தனை தூக்கி கூரையை பிரித்து அது உள்ளே இறக்குறாங்கன்னா, அன்பு இல்லாமல் இதை செய்ய முடியாது. அன்பு இல்லாமல் செய்ய முடியாது. இப்போ நமக்கு ஆளை கூட்டின்னு வர்றதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்குது. வாங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொல்லி ஆலயத்துக்கு கூட்டு வர்றது சிரமமாக இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுடைய விடுதலைக்காக சுகத்தை 4 பேர் ஒருமனப்பட்டு என்ன பண்ணுறாங்க, திட்டினா கூட பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எப்படியாவது இயேசுக்கிட்ட போய் சேர்த்துட்டா இயேசு குணமாக்கிடுவார். ஹல்லேலூயா. இதுதாங்க அன்பு. இதுதான் அன்பு இல்லையா? இதுதான் அன்பு. நான் வியாதியாசனாக இருந்தேன், நீங்கள் வந்து பார்த்தீங்களா? பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களை பார்த்து கொண்டு போய் இயேசுக்கிட்ட சேர்த்துறேன். வியாதியஸ்தர் பார்க்குற வேலை மட்டும் நமக்கு இல்லை. ஹலோ, வியாதியஸ்தங்களை பார்த்தீங்களா தான் கேட்டார். ஆனால் இங்கே கூடுதலாக என்ன நடக்குது, வியாதியஸ்தனை தூக்கிட்டு வந்து இயேசுக்கிட்ட சேர்த்துட்டாங்க. இவன் வியாதியிலேருந்து குணமாகணும், விடுதலை ஆகணும். இப்போ வியாதியாக இருக்கணும் பார்க்கும்போது எப்படியாவது இங்கே ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வர யாராவது பிரயாசப்படுறீங்களா? இந்த 4 பேர் தாங்க சபையில் எழுப்புதலை கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா. இயேசு மேலே என்ன விசுவாசத்தை வைத்து அன்பினாலே மற்றவர்களே அன்பாய் பேசி வா இயேசு உனக்கு சுகம் தருவார்னு சொல்லி அவங்கள எப்படியாவது ஏதோ ஆட்டோ வச்சு அதை வச்சு காசு செலவு பண்ணி அல்லது கயிறு கட்டி தூக்கி கோரையை பிரித்து எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க, சரி ஆயிடும்ன்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அவங்களை அன்பு கூர்ந்து செயல்பட்டாங்க. தெரியுமா சொல்கிறேன், அது அன்பினாலே உண்டாகும் விசுவாசம். அன்பில்லாத விசுவாசம் அவங்களுக்கு தான் பயன்படும். அன்பில்லாத விசுவாசம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உனக்கு மட்டும் தான் யூஸ். அன்பு கலந்த விசுவாசம் மற்றவங்களுக்கு பயன்படும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த 4 பேர் தான் இந்த இயேசுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு அவனுக்கு சுகத்தை வாங்கி தர்றாங்க. சுகத்தை, ஆமாம், அவங்கள விசுவாசத்தை பார்க்குறார். விசுவாசத்தை, அவங்கள கிரியை பார்க்கிறார், அன்பை பார்க்கிறார், அவருடைய செயல்களை பார்க்கிறார். ஹலோ, இந்த பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? ஹலோ, ஒரு போதகர் அவர் போதிக்கிற வேலையை கொடுத்துறாரு, அவர் உக்காஞ்சி போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வியாதியஸ்தை கொண்டு வந்து சபையில் சேர்க்கறது யாரு? இந்த 4 பேர் தான். அந்த 4 பேர் தான். அந்த வேத பாரகர் அங்கே இருக்கிறாரு, அவருக்கும் அது தெரியல. இயேசு சுகமாக்குறவர், வியாதியஸ்தெல்லாம் கொண்டு வந்து விட்டு சேர்த்த குணமாக்கிடும். வேத பாரகர் தெரியல. நிறைய பேர் வேறு பிரசங்க கேட்குறது வேலை தான், பிரசங்கமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னும் கிரியைக்கு வரல. அது ஒரு கூட்டம் உக்காஞ்சி பிரசங்கம் கேட்டுட்டு, நல்லது தான் பிரசங்கம் கேட்குறது. ஆனால் இவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. எங்கே? இந்த கூட்டத்திலே இல்லை, வெளியே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு பற்றி கொஞ்சம் தெரியும். இயேசு பற்றி கொஞ்சம் தெரியும். அவர்கிட்ட போனாலும் சரியாயிடும்ன்றது ஒரு முக்கியமான சத்தியம் மட்டும் தெரியும். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, 4 பேர் இந்த வியாதியஸ்தனை தூக்கி கொண்டு வந்து அவருடைய
கட்டிலோடு இறக்குறாங்க. கட்டிலோட கொஞ்சம் பாருங்க இந்த காட்சியெல்லாம். இது எப்படி அழகாக கையாண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சுகத்தை கொடுக்குறார். சுகத்தை, ஆமாம். இங்கே யாருடைய காரியம் முக்கியமாக இருக்குதுன்னா, இந்த 4 பேருடைய காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எந்த ஒரு தாகத்தோடு ஒருத்தரை சபைக்கு அழைத்து வரீங்களோ, எதை விசுவாசத்தை சொல்லி அழைத்து வரீங்களோ, கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேத பாரருடைய சிந்தையை அறிந்த தூக்கி வந்து வருகிற 4 பேருடைய சிந்தையை அறியாமல் இருப்பாரா? ஹலோ, கேள்வி கேட்கிறவனுடைய சிந்தை அறிந்திருக்கிற, விசுவாசமாய் நீ பேசுகிற, மற்றவர்கள் அழைத்து கொண்டு வர, சுவிசேஷம் சொல்லுகிற உங்கள் சிந்தையை அவர் அறியாமல் இருப்பாரோ? நிச்சயமா அறிவார். ஹல்லேலூயா. அவனுக்கு பதில் கொடுக்கிற உனக்கு பதில் செய்ய மாட்டாரா? தப்பா யோசிக்கிறவனுக்கு பதில் தராரு. நல்லதை யோசிக்கிற ஆண்டவர் உன்னோடு ஏன் பேச மாட்டார்? கர்த்தர் நல்லவர். கர்த்தர், ஆமாம். அப்போது இந்த அன்பு இயேசுகிட்ட பிதாவினிடத்தில் அன்பு கூறுகிறார், மனுஷரிடத்திலையும் அன்பு கூறுகிறார். அப்போது நாம கூட அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறார். அது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ இயேசுகிட்ட அன்புன்றது பிரவாகித்து ஓடுது. பிதாவை முழு மனிதாக அவர் நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அதே போல் மனுக்குலத்தை நேசிக்கிறார். பிதாவின் உள்ளத்தை நம்ம வாசித்தோம் பழைய ஏற்பாட்டில். உபவாசிக்கிறது, இங்கே சாப்பிடாமல் இருக்கீங்க, ஏன் நிறைய பேர் அங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன நல்லா ட்ரெஸ்ஸு போடுறீங்க, அங்கே நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குறது சரியான உபவாசம்னு அங்கே சொல்கிறாரு. அதை தான் ஏசு இங்கே சொல்கிறாரு. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன்ப்பா, சோறு பட்டிங்களா, அதை நான் தான்ப்பா. இப்போ ஆண்டவர் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் தேவன் நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறாரு. தேவ ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. மக்களுடைய மனதை மாற்றணும், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு தேவன் நினைக்கிறாரு. ஆனால் தான் அதை செய்ய முடியல. அதை அப்படி செய்ய முடிஞ்சால் நாமெல்லாம் தேவை கிடையாது. சுவிசேஷ கூட்டம்லாம் தேவை கிடையாது. சுவிசேஷ கூட்டம் தேவை கிடையாது. பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் தேவையில்லை. தேவன் ஒவ்வொரு மனிதன் மேய்ச்ச ரட்சிப்புகளை எடுத்து எல்லாம் அவரே பரலோகத்துக்கு கொண்டு விடுறார். அது முடியலல்ல. அப்போ தேவன் இந்த பூமியில் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனாக மாற வேண்டும். ஒரு மனிதனாக மாறி அவர் இயேசுவாய் இந்த உலகத்தில் பல நன்மைகளை செய்தார். இப்போ ஒரு சித்தத்தை செய்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ அந்த சித்தத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. எனக்கு பதிலாக நான் உங்க வச்சிருக்கிறேன், நீங்கள் எனக்கு சாட்சிகளை இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவாய் வாழணும், இயேசுவாய் வாழணும். அப்போ நான் எப்படி மனுக்குலத்தை நேசித்தனும் அதுபோல் நீங்கள் நேசிக்கணும். நான் பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் தான். நான் நேரடியாக ஒரு வஸ்திரத்தை வானத்திலேருந்து கொடுக்க முடியாது. நீங்கள் தான் வஸ்திரம் கொடுக்கணும். நீங்கள் தான் அநேகருக்கு சோறு போடணும். நீங்கள் தான் அநேகருக்கு உதவி செய்யணும். அங்கே உங்கள் மூலமாக என்னை வெளிப்படுத்தணும். அப்போ இது பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் தான் இருக்குது. இது வேறு தனியாக ஒரு யாரோ எழுதி வச்ச புத்தகங்கள்ல. இயேசு சொல்கிறார், கடைசி நாட்களில் நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே, வஸ்திரம் இல்லாத இருந்தேனே, சிறைச்சாலையில் இருந்தேனே, வியாதிப்பட்டு இருந்தேனே, என்னை பார்த்தீங்களே. நாம் யாரோடு போய் நிற்கிறோம்? தேவன் யாரோடு நிற்கிறார்? ஒடுக்கப்பட்ட மக்கள், கீழே விழுந்து போன மக்கள், பைத்தியங்கள், தகுதியற்றவர்கள், அவங்கள தூக்கி விடணும் என்பது தெய்வ திட்டமாக இருக்குது. கர்த்தர் அவங்களுக்கு உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். எப்படி அவங்களை மேலே கொண்டு வரணும்? என் சார்பில் ஒருத்தன் போய் அங்கே என்னை வெளிப்படுத்தி அவனை அங்கேருந்து தூக்கி விடணுமே. ஒருத்தன் போக மாட்டானா? நான் அந்த நேசிக்கிறேனே, அதுபோல் ஒருத்தன் நேசத்தை அவனுக்கு காட்ட மாட்டானா? என் அன்பு அவங்களுக்கு புரிய வைக்க ஒரு மனிதன் உலகத்தில் வேண்டுமே. இந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு ஒரு மனிதன் வேண்டுமே. அந்த மனிதன் என்னுடைய அன்பை புரிந்து இருக்க வேண்டுமே. அவன் தானே அவனுக்கு காட்ட முடியும். கிறிஸ்துவ ரொம்ப பவர்ஃபுல்லாக காட்டலாம். அதெல்லாம் எப்படின்னா அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும், நேரத்துக்கு நல்லா இருக்கும், அந்த நேரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதும் பிரம்மாண்டத்திலே வாழ முடியாது. எப்பொழுதும் எப்பவுமே பிரம்மாண்டத்திலே தேவனே பிரம்மாண்டத்தை விட்டு கீழே வந்துட்டார். மனிதன் வாழ்கிற சேற்றுக்கு வந்துட்டார்.
அவர் தன்னை தாழ்த்திட்டார், மனுஷ சாயல் ஆனார், பாவ சாயலுக்கு வந்துட்டார். இப்படி வந்தால் தான் இவங்களை மாற்ற முடியும். அங்கே நின்று கட்டையில கொடுத்தனா பத்தாது. உங்களுக்கு அன்பை புரிய வைக்கணும், கூட இறங்கி உங்களோட நடந்து உங்களோட வாழ்ந்து நான் யாருன்னு காட்டணும். காட்டினா தான் புரியும். ஃபீல்டுக்கு இறங்கிட்டார், கூடவே நடக்க ஆரம்பித்தார். பாவிகளோட ஒரு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறாரு. விபச்சாரி தொடர்றதை இவர் தெரியல இவருக்கு. அதெல்லாம் கேள்வி கேட்குறேன், எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாமே இவ்வளோ இறங்கினா தான் அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க கூட உட்காந்தா தான் அவங்க மாறுவாங்கன்னு தெரியும். அதான் அவர் இறங்கி உட்காரார். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். கண்களை மூடுவோமா? அவர் பின்னாடி போவோம், அவரை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு செயலும் கவனிப்போம், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்போம். நம்ம எல்லாரும் இயேசுவை பிரதிபலிக்கும் பாத்திரங்களாக மாறணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ தான் இந்த உலகமே ரட்சிக்கப்படும், அப்போ தான் கல்லான இருதயங்கள் உடைக்கப்படும். நம்ம எதிர்க்கிறவர்கள் துரோகிகள், சத்துருவை நேசிங்க என்றார். அப்போ தான் அங்கே உள்ளம் உடைக்கப்படும். அவன் தீமை செய்யணும்னு நினைக்கிறான், அவனுக்கு நன்மை செய்யணும். நம்ம தீமையை நன்மையினால வெள்ளு, அப்போ அது முடியும் நினைக்கிறாரு. தீமையை நன்மையெல்லாம் வெல்ல முடியாத கொடுக்குறான், வெல்லு. நன்மை தான் ஜெயிக்கும். சத்துருவை சிநேகிங்க, பகைக்கிறவர்கள் நீ ஜெபம் பண்ணுங்க, துக்க வீட்டுக்கு போங்க, மனுஷனோட மனுஷனா நில்லுங்க, அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களோட பேசுங்க. ஃபஸ்ட்டு பேசுவாங்க, ஏதோ இடக்கூடமாக பேசியிருந்தா இருப்பாங்க, பரவாயில்ல கேளுங்க உட்காந்து. அப்படின்னு அர்த்தம்னா நம்ம கூட நிற்கிறேன்னு அர்த்தம். அவங்க சரியில்லாத தான் பேசுவாங்க, அவங்களுடைய பேச்சை கொஞ்சம் கவனிங்க. தப்பு தான் இருக்கும், நல்லா இருக்காது, ஒழுங்கு இருக்காது. ஆனால் அதுதான் அவங்க சொல்கிறத முதல்ல கேட்கணுன்னா நம்மளை மதிக்கிறோன்னு அர்த்தம். அவங்க சரியாக பேசுறது இல்லைங்க, அவங்களுக்கு ஒழுங்கு இல்லை, அவங்கக்கிட்ட பேச மாட்டேன்னா எப்படி கிறிஸ்துவை நீங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க? அவங்க நிலைக்கு இறங்கி தான் போனேன், வேறு வழி இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சொல்ல அகஸ்டியவங்க. நான் அந்த ஊருக்கு போனோமே வட இந்தியாவில், ஆனால் அவங்கள மாதிரி மாறிட்டேன். அங்கே காவி ட்ரெஸ் போட தான் மதிக்கிறாங்க. நானும் ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒரு இந்து சமையற மாதிரி ஆகிட்டேன். அப்போ தான் எனக்கு மரியாதை. எப்படி போனால் தான் அவங்க சுவிசேஷத்தை கேட்பாங்கன்னு அவங்களுக்காக நான் அவங்கள மாதிரி மாறிட்டேன் இல்லையா? அவங்க போடுற ட்ரெஸ்ஸு போட்டுக்கினேன், அவங்கள மாதிரி பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் அவங்களோட ஒன்றாய் கலக்கும் போது தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டாங்க, கிட்ட வர மாட்டாங்க. ஒரு உயர்ந்த ஜாதி போல இருக்குது, நம்ம தாய்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. மக்களோட மக்களாய் தன்மை தாமை வெறுமை ஆக்கிய ஒரு மனித சாயல் ஆனார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே.